ஹாய்டா மாஃபியா ஒன்று பார்த்துருந்து அப்படியே பார்த்துடலாம். நீங்கள் சிக்கன் பிடிச்ச இழுத்துட்டு வந்து பெட்டில் போட்டிருப்பீங்க இல்லையா, அதுலேருந்து பார்க்கலாம். அவன் கையில் இருக்க ட்ரிப்பை பிச்சு போட்டான். அந்த ட்ரிப் ஏறினா மட்டும்தான் அவனுக்கு பிரெயினில் அந்த பாய்சன் போகாமல் இருக்கும் சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ட்ரிப்பை கையில் பிடிக்கிறீங்க, அது கீழே ஊற்றிக்கிட்டு இருக்கு. ஜேகே கையிலேருந்து பிளட் வந்துகிட்டே இருக்குது. ஜேகேவை பார்க்குறீங்க, அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் ஒட்டிக்கிறான், ஒரு மாதிரி பண்ணுறான். போதியில் இருக்க மாதிரி தலை சுற்றுது, அவனுக்கு கண்ணு சரியாக தெரியாத மாதிரி, ஒரு மாதிரி ஏட்டை ஷேக் பண்ணிட்டு ஒரு மாதிரி பண்ணுறான், அவனுக்கு முதுக்கு வலிக்குது. இப்படி நிறைய பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அந்த இன்ஜெக்ஷன் அதை பார்த்துட்டே ஜேகேவை பார்க்குறீங்க. அப்போது அவன் பிரெயினுக்கு இந்த மருந்து போகலைன்னா சார் சித்துருவார் அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமாக அதை கழட்டி விட்டுட்டு சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க. அது ஒரு ட்ராப்பாக அந்த ட்ரிப்பில் இருந்து கீழே ஊற்றிக்கிட்டே இருக்குது. நீங்கள் ரொம்ப கேஷுவலாக அவன் ஒரு மாதிரி மிருகம் மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஆனால் நீங்கள் இந்த ட்ரிப்பை கழட்டி விட்டுட்டீங்க இல்லையா, ஒரு ட்ராப்பாக கீழே ஊற்றிக்கிட்டே இருக்கு. இப்போவும் நீ என் கையில் சாக போகிறேன்னு நினைக்கிறேன். ஐம் சாரி, நான் உன்னை காப்பாற்றணும்னு நினச்சி தான் இங்கே நான் கூட்டிகிட்டு வந்தேன். பட் நீ கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்ற ஜெக்கி. நான் என்ன பண்ணட்டும், உன்னை காப்பாற்றணும், ஐ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெக்கில் கை வச்சுட்டு ஜேகே பின்னாடி திரும்பி ஒரு மாதிரி அவன் எட்டெல்லாம் பிடிச்சிட்டு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாய்சன் அவன் தலையில் ஏற அவன் கான்சியஸே இல்லை, ஒரு மாதிரி அவன் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் உங்கள் நெக்கில் கை வச்சுட்டு ப்ராமிஸா உன்னை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தது உன்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான். பட் நீயா உன் முடிவை தேடிக்கிற அப்படிங்கிற போதும் நான் என்ன பண்ணட்டும் சொல்ல ஜேகே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நிற்கலாம். அந்த ட்ரிப்பில் இருக்கிற ஒரு ட்ராப்பும் கீழே போயிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு அந்த ஒயரை கீழே போட்டுட்டு உங்கள் டைம் ஃபிக்ஸை பார்த்துட்ருக்கீங்க. 2 hours நீ செத்து போயிடுவல. நீ செத்துருவானு இப்போதைக்கு உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சார் ரொம்ப மக்களாக இருக்கீங்க போல, கண்டிப்பாக உனக்கு உயிர் வர சார் செத்து போயிடுவீங்க. ஐ ப்ராமிஸ். அந்த நைஃப்பில் பாய்சன் இருக்குது தெரியாது, சத்தியமாக எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தாலும் நான் அதை முதுகில் குத்திருக்க மாட்டேன், உன் நெஞ்சில் குத்திருப்பேன் அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்மைலோட அவனை பார்த்துட்ருக்க. ஃபோன் வருது. உங்கள் பாக்கெட்டில் கை வச்சு மொபைல் எடுத்து பார்த்தா ஹலோ சொல்லுங்கள் சார். அண்ட் ஜேகே எப்படி ஓகே போயிட்டானா அப்படின்னு கேட்கும்போது ஜேகே கத்துற சவுண்டு சேம் அத்தி வெளியே அந்த கிழவன் இன்னம்மா போலீஸ்க்கு கால் பண்ணமா அப்படிங்கிற மாதிரி டோரு நான் பண்ணேன். அதுமே சவுண்டு சார் ஜேகே சார் சவுண்டு போட்டுகிட்டே இருக்காரு. அதனால பக்கத்தில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சவுண்டு போட்டுறானா என்ன ஆச்சா, டாக்டர் சொன்னாங்க ட்ரிப் போட்டிருக்கான் ஓகேன்னு தானே சொன்னாங்க. அப்படி சொல்லும் போது நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. எனக்கு பாரு, எப்படியாவது நீ அவனை சமாளி, நாங்கள் தான் வந்துட்டுருக்கேன் ப்ளீஸ், எனக்காக ஏதாவது பண்ணு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணுறான். தலை எழுத்து எனக்கு. ஐயோ ஒரு நிமிஷம், முதல்ல இந்த கிழவனை சமாளிச்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வெளியே வந்து இப்போ என்னதான் சார் உங்களுக்கு பிரச்சனை, அதை தான்ப்பா நான் உங்ககிட்ட கேட்குறேன். உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, தூங்கணுமா வேண்டாமா, இதுக்கப்புறம் சவுண்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணுறீங்க. அவன் வெளியே இருந்தே நெக்ஸ்ட்டு சவுண்டு வந்தா நான் கண்டிப்பாக இங்கே வரமாட்டேன், போலீஸுக்கு தான் கால் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போகிறான். தலையில் அடிச்சிட்டு நீங்கள் 2 hours உனக்கு டைம் வேணுமா சாகிறதுக்கு, இப்பவே சாகடிக்க முடியாதா, கான் தீத்துறானே அப்படி திங்க் பண்ணிட்டு நீங்கள் அவனை இழுத்துட்டு வந்து பெட்டில் போடுறீங்க. சொன்னது என்னால் ஜேகே இல்லாமல் இருக்கவே முடியாதா, ஜேகே எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட், அவன் எனக்கு பிரதர் மாதிரி இல்லை, அவன் எனக்கு பிரதர் தான், அவனுக்கு எதானா கண்டிப்பாக என்னால் தாங்கவே முடியாதா, யாரையுமே நான் சும்மா விட மாட்டான் அப்படிலாம் அவன் நிறைய பேசியிருப்பான். ஸோ நீங்கள் அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு ஜேகே இழுத்துட்டு வந்து பெட்டில் போடுறீங்க. அவன் கட்டுப்பில் கையை பிடிச்சி தள்ளுற மாதிரி அப்படி பண்ண நீங்கள் அந்த பெட்டோட அவன் கையை வச்சு லாக் பண்ணி டேர்ன் பண்ணி வச்சு அந்த ட்ரிப்பை அவன் கையில் ஃபிக்ஸ் பண்ண பார்க்குறீங்க. அவன் கையை போட்டு ஆட்டிட்டு ப்ராப்பராக அவன் கையை காட்ட மாட்டேன்றான், ஒரு மாதிரி பண்ணுறான், உங்களையே பிடிச்சி தள்ளி விட்டுறான். அவன் கையை லாக் பண்ணி வச்சுருக்கீங்க. அவன் கையை டைட்டாக பிடிச்சிட்டு நீங்கள் அதை பண்ணிகிட்டே இருக்கீங்க. இந்த டைம் ஜேகே அவன் இன்னொரு ஹேண்ட் கொண்டு வந்து ஹேரில் வச்சு ஒரே இழுத்துட்டான்.
பட் உங்கள் தலையில் இருக்கிறது விக்காச்சே. அவன் கையோடு வந்துருச்சு. பட் அதை அவன் மைண்ட் பண்ணல. நீங்கள் சடனாக திரும்பி பார்த்தா ஜேகே கையில் விக் இருக்குது. அவ்வளோதான் அவங்களுக்கு. உங்கள் தலையில் கை எடுத்துகிட்டு போய் வைக்கிறீங்க. ஜேகே கையை விட்டுட்டீங்க. அவன் கையில் பிளட் போகுது, கீழே ஊற்றிட்டே இருக்கு. கீழே அந்த ட்ரிப்புமே போயிட்டுருக்கு. உங்கள் ஹேரில் கை வச்சு சார் என்ன சார் பண்ணுறீங்க? ஐயோ இவனை அவன் கையில் இருந்து உங்கள் வெக்கு பிடுங்க ட்ரை பண்ணுறீங்க. தூக்கி போட்டான். நெக்ஸ்ட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்க நீங்கள் ஜெயிக்க மேலே விழுந்துட்டீங்க. அவன் மேலே உங்கள் ஹேர்லாம் விழுந்து ஒரு மாதிரி இருக்கீங்க. அவன் ஃபேஸில் இருக்க ஹேர்லாம் ஒரு மாதிரி அவனை டிஸ்டர்ப் பண்ணுது. அவன் தள்ளி தள்ளி விட்டுறான். உங்கள் ஹேர் தான் அவன் ஃபேஸில் போய் விழுந்துட்டுருக்கு. 2 பேரும் க்ளோஸாக இருக்க அந்த முதுகில் அவனுக்கு அந்த பெயின் கத்த வரும்போது அடுத்த செகண்ட் நீங்கள் அவன் லிப்ஸுக்கிட்ட இருக்கீங்க. அவன் கத்துறது ஸ்டாப் பண்ண சைலண்ட் ஆயிட்டான். ஒரு மாதிரி கண்ணு மூடுறான். நீங்கள் ஜிகே சாரி சார் தூக்கக்கூடாது. சீக்கில் தட்டிகிட்டே இருக்கீங்க. அவனுக்கும் பென் பண்ண மாதிரி அவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க. கண்ணை திறந்து பார்க்குறான். போச்சு பார்த்துட்டானா அப்படி நீங்கள் நினைக்கும் போதே அவனுக்கு எதுவும் சரியாக தெரியல. பிகாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாய்சன் பிரெயினுக்கு ஏற ஆரம்பிக்குது. கையிட்டு ஒரு மாதிரி ஷேக் பண்ணிட்டு உங்களை பிடிச்சி தள்ளலாம் அப்படி ட்ரை பண்ணுறான். உங்களுக்கு புரியுது அந்த பிளட் மேலே ஏறிட்டுருக்கு அப்படின்னு. இந்த ட்ரிப் போட்டால் மட்டும்தான் அவன் நார்மல் ஆகுவான். அவனுக்கும் க்ளோஸாக வந்து அந்த ஹெட்டுக்கும் மேலே அந்த கனெக்ஷன் இருக்கு. அவன் கிட்ட போயிட்டு அந்த கனெக்ஷன் ஹோல்ட் பண்ணி எடுக்க அவன் மேலே ஒரு மாதிரி நீங்கள் படுத்த மாதிரி அப்படி போயிட்டீங்க. உங்களை அப்படி ஃபீல் பண்ணிட்டான். நீங்கள் அந்த கனெக்ட் எடுத்துட்டு எழுந்துக்கலாம் அப்படி ட்ரை பண்ண ஜேகே உங்கள் ஷோல்டரை பிடிச்சிட்ருக்கான். இப்படியே கனெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கும் நீங்கள் க்ளோஸாக இருந்துட்டு கனெக்ட் பண்ணலான்னு பார்க்குறீங்க. உங்கள் ஷோல்டர்னால அவன் கை அங்கே இருக்கு, உங்களால் அதை பார்க்க முடியல. ஸோ அவன் கையை எடுக்க ட்ரை பண்ணுறீங்க. அவன் உங்களை அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு உங்கள் மேலே வந்துட்டான். அவன் கை 2 பெட்டில் இருக்கு. உங்கள் மேலே அவன் இருக்கான். அதை நீங்கள் கவனிக்கவே இல்லை. அவன் கை 2 பெட்டில் இருக்கு இல்லையா? ஸோ கொஞ்சம் மேலே வந்து அவனுடைய ஹேண்டில் அந்த ட்ரிப்பை கனெக்ட் பண்ணிட்டுருக்கீங்க. அவன் ஒரு கை உங்கள் பாடியில் வருது. அதை கனெக்ட் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ இது ஃபீல் ஆன உடனே திரும்பி அவனை பார்க்க சார் சரி என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அவன் ஆன்சர் பண்ணவே இல்லை. சார் சரிங்க பாருங்க. அவன் கையை ஸ்டாப் பண்ண போகிறீங்க. அவன் 2 கையும் கையை பிடிச்சி அப்படியே லாக் பண்ணிட்டான். சார் சரிங்க பாருங்க சார். இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி இருந்திருப்பீங்க. இப்போ பயம் அப்படியே லாக் பண்ணி அவன் நார்மலாக இல்லை. அது உங்களுக்கு தெரியுது. உங்கள் ட்ரெஸ்ஸை கிழிக்க நீங்கள் இது போல் பண்ணாலே பயந்துருவீங்க. ஸோ இப்போ சார் 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 ப்ளீஸ் 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 என்ன விட்டுருங்க ப்ளீஸ் சார் அளவே ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அவன் ட்ரெஸ்ஸை கழட்டுற மாதிரிலாம் இல்லை, கிழிக்கிற மாதிரி அப்படி பண்ணுறான். புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஸோ நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. அவனை தள்ளி விட முடியல. அவ்வளோ இதுவாக இருக்கான். அவன் ஒரு கை தான் யூஸ் பண்ணி எல்லாமே பண்ணுறான். அந்த கையை உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. கத்திகிட்டே இருக்கீங்க. ஃபஸ்ட்டு அவன் கத்திட்டு இருந்திருப்பான். இப்போ நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க. உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். கொஞ்ச நேரம் டைம் இப்படியே போது உங்களை ஹக் பண்ணி மேலே படுத்துட்டான். உங்கள் வாட்சில் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி அந்த 2 hours அந்த பீப் சவுண்டு வருது. சைலண்ட்டாக படுத்துட்ருக்கீங்க. தேம்பி தேம்பி அழுதுட்ருக்கீங்க. அந்த ட்ரிப் ஃபுல்லாமே ஜேகேவோட உடம்புல ஏறிடுச்சு. பட் அவன் மயங்கிட்டான். உங்கள் மேலே படுத்துட்ருக்கான். 2 பேருமே வித்தவுட் ட்ரெஸ்ஸு. சுத்தமாக அவங்களால முடியல. கண்ணை டைட்டாக மூடிட்டுருக்கீங்க. அவ்வளோ பெயினாக இருக்குது. மூச்சு விட முடியல. அவங்க மேலே படுத்துட்ருக்கான். இந்த டைம் மொபைல் அடிக்குது. அது ஏதோ ஒரு ஓரத்தில் சவுண்டு கேட்குது. உங்களால் கண்ணை கூட திறக்க முடியல. ஃபுல் ரிங்கும் வந்தாகி கட் ஆகுது. அகைன் ஃபோன் வருது. உங்களால் எந்திரிக்க முடியல. உங்கள் மேலே ஜேகே இருக்கான். அசைவே முடியல. ஃபஸ்ட்டு பயங்கரமாக வலிக்குது. அகைன் கால் வருது. கட் ஆகுது. ஃபுல் ரிங் வந்து அகைன் கால் வருது. கண்டினியூஸாக ஒரு 10 or 15 டைம்ஸ் அப்படி வந்திருக்கும். கட் ஆகுது. ஒரு 1/2 hour டோர் நாக் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்குது. அவன் இதே படுத்துட்ருக்கீங்க. அந்த டைம் வந்திருக்க. டோர் ஓப்பன் பண்ண உங்கள் கண்ணை பிளிங்க் பண்ணிட்டு இப்போ தான் கண்ணை திறக்கிறீங்க. தெரியுது டேங் வந்திருக்கான்னு.
டேய் என்னடா பண்ற, தூங்கிட்டியா? கால் பண்ணா எதுக்குடா எடுக்க மாட்டேன்ற? ஹேன் அப்படி சொல்லிட்டு வி வெளியே கத்திக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு நல்லாவே கேக்குது, பட் உங்களால எந்திரிக்க முடியல. எந்த டைம் எப்பவும் போல அந்த கிழவன் தான் மொபைல் எடுத்துட்டு வந்து, இது வேலைக்காகாது, நீங்க யாரு புதுசா? ஓகே, யாரா வேணாலும் இருங்க, இப்போவே போலீஸ் கால் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கால் பண்ண போக வி இல்லைண்ணா அவங்க கெஸ்ட் தான். கிஷ்டா என்ன வேணாலும் இருங்க, என்ன இவ்வளவு சவுடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது வி கடுப்பாயிட்டு, வயசாயிடுச்சுனேன்னு பாக்குறேன், இல்லைன்னா அவ்வளோதான், போலீஸ்க்கு கால் போச்சு, உன்னை கொன்னுடுவேன், புரியுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபேஸை வச்சுட்டு முறைக்க அவனையும் பயந்துட்டான். நெக்ஸ்ட்டு உள்ளே போயிட்டான். நீங்கள் இந்த சவுண்ட் கேட்டிருக்கோம் இல்லையா, ஸோ போலீஸ்க்கெலாம் கால் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்திருப்பான். ஸோ பொறுமையாக இப்போது ஜிகேவை எழுப்புறீங்க, எந்திரிக்கவே இல்லாவன். ஆன் டோரை ஓப்பன் பண்ணு, என்ன பண்ணுற, தூங்கிட்டியா? ஒரு நிமிஷம் சார், வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக சொல்கிறீங்க. ஓகே ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வந்து ஓப்பன் பண்ண. என்னாச்சு, நீ எதை ஃபைட் பண்ணியா, உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? இதுக்கு சைலண்ட்டாக இருக்கீங்க. சரி, நீ ஃபஸ்ட்டு நீ டோர் ஓப்பன் பண்ணு, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் பொறுமையாக வெளியே வெயிட் பண்ண. நீங்கள் ஜிகேவை பிடிச்சி உங்களுக்கும் பக்கத்தில் தள்ளிட்டுருங்க. அடுத்த செகண்ட் உங்களுக்கு வலிக்குது, பெட்லேயே ஒரு மாதிரி சுருண்டு படுத்துக்கிட்டீங்க, தெம்பி தெம்பி அழுறீங்க. அண்ட் கொஞ்சம் சீக்கிரமாவா? ஓகே சார், ஓகே அப்படி சொல்லிட்டு உங்கள் வாய்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்கள் கண்ணெல்லாம் துடைச்சிட்டு பெட்லேருந்து எழுந்து ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்க. ஷர்ட்லாம் ஒரு மாதிரி கிழிஞ்சு, பேண்ட்லாம் அப்படி கீழே கிழிஞ்சு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுவும் அட்ஜஸ்ட் பண்ணி ஷர்ட்டை போட்டு பேண்ட்டை போட்டுட்டு விக் எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்க. ஸோ அந்த கார்னரில் விழுந்துருக்கு, அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் தலையில் மாட்டிட்டு உங்கள் கண்ணெல்லாம் துடைச்சிட்டு ஜிகேவை பார்க்குறீங்க. அவன் படுத்துட்ருக்கான். ஸோ அவன் கையில் இருக்க ட்ரிப்பை கழட்டி விட்டுட்டு நார்மலாக அவனை படுக்க வச்சுட்டு வச்சு அவனை கவர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு டோர்கிட்ட போயிட்டு கண்ணெல்லாம் துடைச்சிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. அவன் ஓப்பன் பண்ண உடனே உள்ளே வரான். உங்களை பார்க்கவே இல்லை. உள்ளே வந்து ஜிகேவை பார்த்து, ஜிகே ஜிகே டே என்னடா படுத்துட்ருக்க, எழுந்துருடா, நீ ஓகேவா? 2 hours எல்லாம் சரியாயிடும் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் வாட்சை பார்த்துட்டு மொபைல் எடுத்து டாக்டருக்கு கால் பண்ணுறான். சார், ஜேகே இன்னுமே அப்படியே தான் இருக்கான், 2 hours ஆகிடுச்சு, இன்னும் எழுதுக்கல. இங்கே பாருங்க தையா, நான் சொல்கிறத பொறுமையாக கேளுங்க. அந்த ட்ரிப் ஃபுல்லாக ஏறிடுச்சா அப்படின்னு பார்க்கும்போது அந்த பாட்டில் எல்லாம் காலி ஆகிட்டுருக்கு, எம்டி. ஸோ எல்லாம் காலி ஆகிடுச்சு சார், ஏறிட்டு தான் இருக்கு. ஓகே, இதுக்கு நடுவில் ஜேகே தூங்குனானா? ஆனே தூங்கிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஆன் எங்கே இருக்க அப்படின்னு கேட்க பொறுமையாக அவங்க முன்னாடி வந்து நிற்கிறீங்க. ஜிக்கி தூங்குனானா? இல்லைன்னு தலையாட்டுறீங்க. ஓகே குட் பாய், ஒரு நிமிஷம் சார் அப்படியே சொல்லிட்டு, இல்லை சார் அவன் தூங்கலாம் இல்லை, கூல், பொறுமையாக இருங்க, நான் சொல்கிறது கரெக்டாக அவங்க செஞ்சுருக்காங்க, அவனுக்கு எதுவுமே இல்லை, அவனுக்கு டயர்டாக இருக்கும், அந்த பாய்சன்லாம் அவன் பாடி விட்டு இப்போ வெளியே போயிருக்கும், ஃபீல் பண்ணாதீங்க, நான் ஓவர் டோஸ் ட்ரக் கொடுத்துருக்கேன், மேபி அதனால கூட தூங்கியிருக்கலாம், வெயிட் பண்ணுங்க, அவனே எழுந்துப்பான். நான் கூட நினைச்சேன் அந்த பையன் எப்படி ஜேகேவை பார்த்துப்பான் அப்படின்னு. பரவாயில்ல, சொல்லி கொடுத்த மாதிரி கரெக்டாக பார்த்துட்டு இருந்திருக்கான். ஒரு பயம் இருந்தது தான். ஜேகே எப்படியும் ரெகடான பையன், அவனுக்கு எவ்வளோ ட்ரக் கொடுத்துருக்கோம், இந்த சின்ன பையனால எப்படி சமாளிக்க போறான்னு தெரியல அப்படின்னு நினச்சிட்டே தான் போனேன். பரவாயில்ல, மேனேஜ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் சார், சின்ன பையன் தான், எல்லாம் மெச்சூராக ஹேண்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு ஃபோனை கட் பண்ண. அடுத்த செகண்ட் வி வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு, எனக்கு இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, நீ எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்க தெரியுமா எனக்கு, ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். என்னது, இங்கே பாரு, நீ ரொம்ப புவர் ஃபேமிலின்னு கேள்விப்பட்டேன், இங்கே பாரு, உனக்கு ஏதாவது வேணுமா கேளு என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, நீங்கள் சார் நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க ஃபேஸே பார்க்குறான், ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க. பயந்துட்டியா? இங்கே பாரு, இந்த மாதிரி டீலுக்கெல்லாம் நான் தான் போவேன், ஜிகே போக மாட்டான், என்றைக்குமே இந்த மாதிரி ஃபைட்லாம் வந்ததே கிடையாது, எனக்காக யூஸ் பண்ண ட்ராப்பாக இருக்கும்னு எனக்கு தோணுது, இதெல்லாம் யூஷுவல் தான், நீ ஏன் போன? அமைதியாக இருக்கீங்க. சரி ஓகே, உனக்கு என்ன இங்கே பிளட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீக்கு உங்கள் கழுத்து அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்க, ஜிகே அவன் பிளட்டோடு கொண்டு வந்து உங்கள் ஹேண்டை கொண்டு வந்து உங்கள் சீக்கில் வச்சுருப்பான், அதனால அங்கே பிளட்டு
உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா? ஐயோ நான் ஒரு முட்டாள், உனக்கு என்ன ஆச்சுன்னு கூட நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லை. இல்லை சார், எனக்கு எதுவும் இல்லை. ஜிகே சார் மேலே இருந்த பிளட்டு தான் என் மேலே. எனக்கு எதுவும் இல்லை சார். சார் என்னை பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்க. ஓ, சார் உன்னை பார்த்துக்கிட்டானா? ஏன் அவனுக்கு இப்படி யாருக்கு நீ ஃபீல் பண்ணுறியா? அமைதியாக இருக்கீங்க. ஓகே ஓகே, என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நீ கொஞ்சம் பயந்துருக்கன்னு நினைக்கிறேன். நீ வீட்டுக்கு போ, ரெஸ்ட் எடு. ஒரு 2 days ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் வா. ஓகே சார். அந்த ரூம்லேருந்து வெளில போகிறீங்க. நீங்கள் போகிற வரைக்கும் பார்த்துட்டே இருக்கான். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ ஓகே, பயந்துட்டு இருக்கான் போல. இந்த மாதிரி ஃபைட்டில் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டான், சின்ன பையன் தானே அப்படி அவன் திங்க் பண்ணிட்டுருக்கான். நெக்ஸ்ட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் விட்டும் வெளில வந்து கேட் கிட்ட அப்படியே கீழே உட்காந்துக்கிட்டீங்க. தேம்பி தேம்பி அழுதுட்ருக்கீங்க. ஸ்டொமக்கெலாம் அப்படி வலிக்குது, தலை சுற்றுது, ஏன்னு தெரியல, வாமிட்டு வருது. எழுந்து நின்று வீட்டுக்கு போகலாம் ட்ரை பண்ணுறீங்க, பட் முடியல. எழுந்து நிற்கவே ஃபஸ்ட்டு உங்களால் முடியல. உங்கள் கார் எங்கே இருக்குது அதை பார்க்குறீங்க. ஒரு கார்னரில் ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க. அந்த கேட்டை பிடிச்சிட்டே எழுந்து நின்று மெதுவாக நடந்து கார் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக போய் உட்காடுறீங்க. அவ்வளோதான். இப்போ என்ன நடந்திருக்கோம் அதை திங்க் பண்ணி பார்க்க உங்களுக்கு அவ்வளோ இதுவாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. சாவி போடுறீங்க காரில், அது கூட உங்களால் போட முடியல. உங்கள் பாக்கெட்டில் ஜேகே மொபைலை ஸோ எடுத்து உங்கள் அக்காவுக்கு கால் பண்ணுறீங்க. அவள் ரொம்ப நேரம் கழிச்சு தான் அட்டன் பண்ணுறா. ஹே பயன், நானே உங்கள் கால் பண்ணணுன்னு இருந்தேன். எங்கே இருக்க, சீக்கிரம் வீட்டுக்கு வா, ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு உன்னை பார்க்க, ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி அப்படிங்கிற மாதிரி அவன் நிறைய பேச. அக்கா அப்படி ஒரு வாய்ஸ் தான். ஏய் பயன், என்னாச்சு? அக்கா என்னால் முடியல, ப்ளீஸ் என்னை வந்து கூட்டிகிட்டு போறியா? ஏய் ஓகே ஓகே, அதுக்கு அழுற, வர இரு. என்னாச்சு வயன், ப்ளீஸ் என்னை வந்து கூட்டிகிட்டு போய அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே பேச, அவ்வளோ சரிடி நான் வரேன், நீ அழாத, அதுக்கே அழுற, லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணு அப்படி சொல்லிட்டு கட் பண்ணுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் லொக்கேஷன் ஷேர் ஆகிடுச்சு. பேக் சீட்டில் போயிட்டு சைலண்ட்டாக படுத்துக்கிட்டீங்க. அவள் நான் அனுப்பின லொக்கேஷனுக்கு டாக்ஸியில் வந்திருப்பா, இங்கே தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டு இந்த கார் தான். டோர் ஓப்பன் பண்ணால் பின்னாடி படுத்துட்ருக்கீங்க. ஏய் பயன், ஏய் இன்னும் தூங்குற, குடிச்சிருக்கியா? ஸ்மெல் எதுவும் வரலையே, ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ட்ரை பண்ணுறா. நெக்ஸ்ட்டு வீட்டில் வந்துட்டோம், இறங்கி வா. டைமில் வந்திருக்கோம், அம்மாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக திட்டுவாங்க. நான் வந்த உடனே திட்டிகிட்டே இருந்தாங்க, உன்னையும் திட்டுவாங்க, சீக்கிரம் எழுதுவா போயன் அப்படி சொல்லிட்டு அவன் மேலே ஏறி போயிட்டுறா. நீங்கள் படுத்துகிட்டே இருக்கீங்க. போயிட்டு ரிட்டன் இறங்கி வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு பயன் அப்படின்னு உங்களை எழுப்புறா. நீங்கள் அப்படியே படுத்துட்ருக்க. ஏதாவது ஆச்சா? ஐயோ நான் வெறும் குடிச்சிருக்கேன்னு வேற நினச்சிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஷோல்டர் எடுத்து, கையெடுத்து அவள் ஷோல்டரில் போட்டு உங்களை தூக்கி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறா. குடித்த மாதிரி ஸ்மெல் வரல, பட் ஏன் இப்படி இருக்கா, உடம்பு எதாவது சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு உங்களை கூட்டிகிட்டு வந்து பெட்டில் போட்டு பயன் எழுப்புறா. எந்திரிக்கவே இல்லை. உங்கள் நெக்கில் வச்சு பார்க்குறா. நார்மலாக இருக்கீங்க. என்ன ஆச்சு இவளுக்கு, இவன் இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஃபேஸில் தெளிச்சா. எந்திரிக்கவே இல்லை. இது என்ன பிளட்டு, இதுன்னு காயமா இருக்குமா? ஃபேஸில் இருக்க தண்ணி துடைக்கும் போது அந்த பிளட்டை பார்த்துருப்பா. உங்கள் கழுத்துக்கிட்டலாம் இருக்கு பிளட்டு. எங்கேருந்து கடகடன்னு உங்கள் ஷர்ட்டை ரிமூவ் பண்ண அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டா. பயன் பயன், என்னடி இதெல்லாம்? உங்கள் சீக்கில் அடிக்கிறா. எழுந்துரு, என்ன பண்ணி தொலைச்ச? பயன் பயன், எழுந்துக்கிற மாதிரியே இல்லை. கடற்கடனை மெடிக்கல் போயிட்டு உங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறா. உங்கள் ஷர்ட் ஃபுல்லாக கிழிச்சு, பேண்ட்லாம் கிழிச்சு, அவள் ஒன்றும் பண்ணும் போதும் அழுதுகிட்டே பண்ணுறா. என்ன நடந்திருக்கு? அவள் டாக்டர் இல்லையா, ஸோ அவளுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ட்ரீட்மெண்ட் பண்ணி ட்ரிப் போட்டு சைலண்ட்டாக உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டா. ட்ரெஸ் பையன் மாதிரி மாறி எங்கடி போன, என்னடி இதெல்லாம்? அம்மா பக்கம் மட்டும் தெரிஞ்ச என்ன நடக்கும்? யாரடி இப்படி பண்ணது? வயன் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அளவே ஆரம்பிச்சிடுறீங்க. உங்க தங்கச்சியை பார்த்தா யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல, அவ்வளோ பதட்டமா இருக்கு.
அதை பார்க்கும்போது உங்க பெர்மிஷனோட நடந்த மாதிரி அவளுக்கு தெரியல, யாரோ ரேப் பண்ணிட்டாங்களோ அப்படிதான் தோணுது. அதை நினைக்கும் போதே அவ்வளோ பதட்டமா இருக்கு, பயத்துல. எனக்கு கால் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு வீக்கு கால் பண்றீங்க, அவன் எடுக்கவே மாட்டேன்றான். ஃபுல் ட்ரிங்க் போகுது, கட் ஆகுது, மறுபடியும் கால் பண்றீங்க எடுக்க மாட்டேன்றான், மறுபடியும் கால் பண்றீங்க எடுக்க மாட்டேன்றான். அவன் ஜேகே கூட இருக்கான். ஜேகேவ அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்தும் சுப் பண்ணிட்டு இருக்கான் வேற இடத்துக்கு. அவன் தான் டிரைவ் பண்றான். ஸோ அதனால கால் எடுக்கவே மாட்டேன்றான்.